Hello friends, welcome back to SMRush Tech Channel. இன்னைக்கு நம்ம நியூ ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டோட லாங் டர்ம் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். எஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி அகாரோட சுப்ரீம் ஹை பிரஷர் வாஷரோட ரிவ்யூ பார்த்திருந்தோம். அதற்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி யூஸ் பண்ணி பார்த்ததுல இதுல என்னென்ன பிளஸ்லாம் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்குன்ற கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கலாமா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா SMRush Tech Channel மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்பயும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் தான் கொஞ்சம் பழசா இருக்கே தவிர மத்தபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா தான் இருக்குங்க. எஸ் இதுல இருக்கிற 1800 வாட்ஸ் அப்படின்ற பவர்ஃபுல்லான மோட்டர் பாத்தீங்கன்னா 120 பார்ஸ் அப்படின்ற பிரஷர்ல வாட்டர் வெளியேத்துறதுனால நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பைக் கார்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செம்மையா க்ளீன் பண்ணி கொடுத்துச்சுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நிமிஷத்துக்கு 6.5 லிட்டர் அப்படின்ற வாட்டர் ஃப்ளோ கிரியேட் பண்றதுனால கம்மியான தண்ணி செலவுலயே எங்களால கார் பைக் ஆட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ண முடிச்சுங்க. இந்த 6 மாசத்துல இந்த ப்ராடக்ட்டை வெயில் தண்ணின்னு சொல்லிட்டு போட்டு ரப்படி அடிச்சோங்க. அப்படி அடிச்சுமே மெயின் யூனிட் ஓஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாம செம்மையா இருக்குங்க. அண்ட் இந்த 6 மாசத்துல நாங்க யூஸ் பண்ணி பார்த்ததுல இதுல இருக்கிற செம்ம பிளஸ்ஸான விஷயம் அப்படின்னா அவுட்புட் ஓஸோட லென்த் தாங்க. எஸ் அவுட்புட் ஓஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் அளவுக்கு இருக்கனால நாங்க கார் பைக்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்ல இதுல 120 பார் பிரஷர் தான் இருக்கு. இது நம்ம கார் பைக்கை க்ளீன் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா 6 மாசம் யூஸ் பண்ணி பாக்குறப்ப இந்த பிரஷரே செம்மையா மோர் தென் எனஃபா தான் இருக்குன்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ எங்க வீட்ல இருக்கிற கார் பைக் எல்லாத்தையுமே இந்த பிரஷர் வச்சு செம்மையா க்ளீன் பண்ணவும் செஞ்சாங்க. அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு செம்மையான விஷயம் அப்படின்னா இதுல இருக்கிற நாசில் அட்ஜஸ்ட்மென்ட் தாங்க. இதுல இருக்கிற நாசில் நம்ம லைட்டா ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது மூலமா ரொம்ப ஷார்ப்பா தண்ணி வெளியே வரணுமா இல்லாட்டா ஸ்ப்ரெட் ஆகி வரணுமான்றத நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனாலேயே கார் இல்லாட்டா பைக்ல எடுக்க முடியாத அளவுக்கு சேர் இருக்கிறதெல்லாம் ஷார்ப்பா வச்சு எடுத்து நம்மளால எடுக்கவும் முடிஞ்சு. அதே நேரத்தில் லைட்டான கரையை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணி அடிச்சு நம்மளால ரிமூவ் பண்ண முடிஞ்சுங்க. அது உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இதுல ஃபோம் பாட்டில் தனியா கொடுத்துருக்கனால இதை ஸ்ப்ரே கனோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம கார் இல்லாட்டினா பைக்ல ஃபோம் அடிச்சு க்ளீன் பண்ண முடிச்சு. அதுவும் செம்மையா தாங்க இருந்துச்சு. அண்ட் இந்த 6 மாசத்துல இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணல நாங்க பார்த்த செம்மையான விஷயம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல இருக்க ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபீச்சர் தான். எஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்டோட மோட்டர் ரன் ஆகாம தவிர மிச்ச நேரத்துல மோட்டர் ஆஃப் ஆகி தாங்க இருக்கும். சோ அதனாலே தேவையில்லாம கரண்ட் யூஸ் பண்றது அந்த ஹை பிரஷர் வாஷர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிச்சுங்க. என்னடா சொல்றீங்க எல்லாமே செம்மையா இருக்கு, அப்போ மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஹை பிரஷர் வாஷர்ல பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அதனாலேயே இதை நம்ம யூஸ் பண்றப்ப லைட்டா சின்ன நாய்ஸ் இருக்கும். இதுல ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கனால நம்ம யூஸ் பண்றப்ப மட்டும் அந்த நாய்ஸ் தவிர மத்த நேரத்துல அந்த நாய்ஸ் இருக்காது இல்லையா. சோ அதனால அதை நம்ம நெக்லிஜிபிளாவே எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தா அந்த ப்ராடக்ட் உண்மையிலே செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 6 மாசமா நாங்க யூஸ் பண்ணதை வச்சு தான் சொல்றோம். சப்போஸ் நீங்க ஒரு ஹை பிரஷர் வாஷர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த அகாரோட சுப்ரீம் ஹை பிரஷர் வாஷரை நீங்க சஜஷன்ல எடுத்துக்கவே செய்யலாங்க. சோ இந்த ஒரு ஹை பிரஷர் வாஷரை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.